இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் ஏதோ ஆச்சரியமாக நமக்கே ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு சந்தோஷமான எபிசோட் வச்சுருந்தாங்க. எல்லாரும் சிரிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்ட்டு அப்போவே முடிவு பண்ணிட்டாங்க, அந்த மாதிரிலாம் சிரிக்கக்கூடாது, தப்பாச்சே, ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு ஒரு பாயாசத்தை போட்டாங்க. ஸோ எடுத்த உடனே ஆரம்பம்லாம் உங்கள்கிட்ட நல்லா இருந்துச்சுங்க, உங்கள்கிட்ட ஓப்பனிங்லாம் நல்லா இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லையேங்கிற மாதிரி தான் முதல்ல எடுத்த உடனே ஜாலியாக கிளம்புனாங்க. இப்போ சரஸ்வதி கிளம்பி இப்போ நம்ம எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சமயத்துலன்னு பார்த்தா ஒரு கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஆர்டரை கேன்சல் பண்ணாங்கல்ல, கேன்சல் பண்ணி அதை அர்ஜுன் கொடுத்தாங்கல்ல மேகனா சொன்னதுனால, அவங்க கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு சிஓவே கால் பண்ணி கொஞ்சம் வாங்க உங்களை மீட் பண்ணுங்கிறாங்க. எதுக்குண்ணே அவங்களெலாம் பார்த்துட்டு நம்ம தான் அவங்க அவமானப்படுத்தாங்களேண்ணே அப்படின்னா, பரவாயில்லடா போய் பார்ப்போம், என்னன்னு தெரில, போய் பார்ப்போம், நேரில் போய் பார்த்து பேசுவோம் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அதனால எக்ஸாமுக்கு போய் நமச்சியை ட்ராப் பண்ண சொல்லிடுறாரு. இதுக்கு நடுவில் நேற்று தான் ஒரு பேஜில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. என்னன்னா, கடைசி வரைக்கும் அந்த குழந்தை வளர்ற மாதிரியே தெரில, வசுவோட குழந்தை. அது இன்னமும் பேக்குள்ளேயே உட்காந்துருக்குது. பேக்குள்ளே உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லாமல் அது பாதி நாள் காமிக்கிறது இல்லை. டெய்லி ஆனால் ஒரு வசனம் வச்சுருவாங்க. என்ன அப்படின்னா அப்புறம் எங்கே இருக்காமே அப்படின்னா மாடியில் தூங்குறான் அப்படின்ட்டு. நேற்று அதே மாதிரி தான் இவங்களும் சொன்னாங்க. யார் மாடியில் குழந்தை தூங்கிட்டு எல்லாரும் கீழே வந்துடுறாங்க, அழுதாக ஓடுவாங்க போல குடுன்னு. ஸோ அதை யார் கேட்டா அப்படின்னு பார்த்தா நேற்று பாட்டி கேட்டாங்க. இன்னைக்கு என் குழந்தை எங்க அப்படின்னு சரஸ்வதி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க குழந்தை இவங்க குழந்தைய அவங்க குழந்தைனோ அவங்க குழந்தை இவங்க குழந்தைனோ மாற்றி கொஞ்சிப்பாங்களாம். அதனால உடனே அவன் மேலே தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு எப்பயும் போல அந்த வசனத்தையும் சொல்லிட்டாங்க. ஸோ சொல்லி முடிச்சதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நம்ம கிளம்பி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி சிஓவை பார்க்க போகிறாரு. என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு என் மேலே கோவம் இருக்குன்னு தெரியும் அப்படின்னா, அப்புறம் எதுக்கு சார் உங்கள் மேலே எங்களுக்கு கோவம் இருக்க போகுது அப்படின்னு தமிழ் பேச, ஆமாம் சார், என்ன நீங்கள் என்ன அநியாயமாக எங்கள்கிட்ட தட்டி பறித்து வேறு யாராவது சொன்னாங்கன்னு கொடுத்தீங்க, இது அப்புறம் எதுக்கு எங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு நக்கலாகவும் வேறு பேசுகிறார். அப்போ அந்த சமயத்தில் இல்லை நான் தப்பு பண்ணிட்டோம் தான், உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேச தான் உங்களை கூப்பிட்டோன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே அர்ஜுன் வந்துடுறாரு. கரெக்டாக நேராக ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சிடுறாரு அர்ஜுனும் பரமும். என்ன அப்படின்னு பார்த்தா, ஆர்டர் கொடுத்தோம், டெலிவரி கொடுத்தோம், அதுக்கப்புறம் ஆர்டர் ரெனியூ பண்ணவே இல்லை, புது ஆர்டர் வேணும்னு கேட்கல. என்ன சார் இவங்களுக்கு சார் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, என்னாச்சு சார் அப்படின்னா, உங்கள் ஆர்டரோட குவாலிட்டியாக சரியில்லை, மேகனா சொன்னாங்க, ஓனர் சொன்னாருங்கிறதுக்காக தான் பண்ணோம், ஆனால் ஓனர் இனிமேல் உங்கள் பக்கம் தலையே வச்சு படக்கூடாதுங்கிறாரு, எல்லாமே பேட் குவாலிட்டியாக இருக்குது, ஒரு தடவை இல்லை பல தடவையாக இருக்குது அப்படின்ன உடனே, உங்களுக்கு தான் சார் இதனால் லாஸ் ஆகும், நீங்கள் பாதியில் நிறுத்தினீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், அதை நாங்கள் பார்த்துக்குறோம், சொன்ன டைமுக்கு கரெக்டான ஆர்டரை கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட ஆள் இருக்குது, சரஸ்வதி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்குறாங்க. உடனே அவங்க அப்படியே ஷாக்காக இங்கிட்ட அவங்க பார்க்க அவங்க இவங்கள பார்க்க, உடனே இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன சார் வேணும்னே இப்போ எங்கள் ஆர்டர் தூக்கி இவங்களுக்கு கொடுக்க பார்க்குறீங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட தூக்கி உங்கள்கிட்ட கொடுத்தாங்களா, அதான் நான் பண்ண தப்புங்கிறாரு அவர். உடனே இல்லை சார், இது எதுவும் அசோசியேஷன் பிரசிடென்ட்னு உங்களை மிரட்டினாரா அப்படின்னா, அவர் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது, நீங்கள் தான் அந்த மாதிரி மோசமான ஆள், முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு அடித்து துரத்தி விட்டுறாங்க. துரத்தி விட்டு உங்களால் அந்த ஆர்டரை பண்ண முடியுமான்னு கேட்டால், ஓகே நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு தமிழ் ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாரு. எங்களை நம்பி திருப்பி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ், ஆனால் பயமாக இருக்கேன், நீங்கள் திருப்பி மாற்றிட்டீங்கன்னா அப்படின்னா, இல்லை இதுக்கப்புறம் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நேராக வெளில போகும்போது அர்ஜுனை பார்த்து, என்னடா ஐஸ் பாக்ஸில் வச்ச மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிற, பயமாக இருக்கா, இப்படி தான் இந்த ஆர்டர் போகும், அடுத்து மேகனா கொடை வழக்கில் உனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு உனக்கு உள்ளே போடுவோம், உன்கிட்ட சொத்தை பறிப்பேன், கம்பெனியை பறிப்பேன், வீட்டை பறிப்பேன் அப்படின்னு இப்போ தான் ஹீரோ மாதிரி பேசுகிறாரு தமிழ். பரவாயில்லையே ஹீரோ ஆகிட்டார் தமிழ் அப்படின்னு கையெல்லாம் தட்டி விசிலாம் அடிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, அடுத்த சீன்லேயே கம்ப்ளீட்டாக திருப்பி தத்தி ஆகிட்டார். இப்போ என்ன நடக்குதுன்னா, நேராக கிளம்பி அங்கே போகிறாங்க. போயிட்டு நமச்சிட்ட இவங்க ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு நமச்சிட்ட ஆர்டர் கிடச்சிருச்சுங்க, அதெல்லாம் பெருமையாக சந்தோஷமாக சொல்லிவிட்டு, அப்புறம் பார்த்தா இன்னும் டெலிவரி ஆகலைன்னு ஃபோன் வருது. என்னாச்சு அப்படின்னு கேட்டால் இல்லை டெலிவரி பண்ண முடியல, யூஸ்வலாக ஒன்றா சேர்த்து ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் செய்வோம், இப்போ தனித்தனியாக செஞ்சு கடைசியாக மோல்ட் பண்ணிக்கலான்னு கார்த்தி சொன்னார் அப்படின்னு உடனே, அறிவு இருக்கா அவனுக்கு அப்படின்ட்டு எல்லாரும் முன்னாடியும் கத்திக்கிட்டே போகிறார். ஏன் இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணாருன்னே தெரில. இப்போ தான் ஹீரோன்னு சொல்லிட்டு இருந்தோம், கொஞ்சம் கூட மூளையில் அது மாதிரி நடந்துக்கிறார். 10 தடவை இந்த விஷயத்தை பற்றி பேசுறது கார்த்தி ட்ரை பண்ண போல, நீ பார்த்துக்கூடா உனக்கு சொன்னால் புரியாது, படிச்சிருக்க தானே அப்படின்னு அப்பயும் கத்துனார். இப்போ நேராக கிளம்பி உள்ளார போயிட்டு எல்லாரும் இருக்கும்பொழுது அர்ஜுன்ட்ட இப்போ கார்த்திகிட்ட போய் கத்துறாரு, என்னடா நினச்சிட்டு இருக்கா, அறிவு இருக்கா அவனுக்கு, ஏன்டா அப்படி பண்ணா, ஏன்டா டெலிவரி டிலேட் ஆகுது, இப்போ பாரு அவர் நம்மளை நம்பி ஆர்டர் கொடுத்தவங்க திட்டுறாங்க, இப்போ நான் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு நிற்கணும், படிச்சிருக்க உனக்கு இல்லைண்ணே இந்த மாதம் 29 தேதிங்க அதை மறந்துட்டேன் அப்படின்னா, அது கூட தெரியாத அவனுக்கு, தத்தி மாதிரி நடந்துக்கிற, இவ்வளோ மோசமாக நடந்து நான் எதிர்பார்க்கல, ஏன்ட்டாச்சும் கேட்க வேண்டியதானே, நான் சொல்லலை அப்படின்னா நீயாச்சும் கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியதானே, உன்னை போய் நம்பினாம்பார், நான் பண்ண தப்புன்னு கேன்னு கத்திட்டே இருக்கா, லூசாயா நீ அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஆயிடுச்சு. நேராக கிளம்பி ஆஃபீஸ் போகிறேன்னு போக எல்லாரும் முன்னாடி திட்டாதப்பான்னு கெஞ்சிறாரு நமச்சிக்கு இருக்க அறிவு கூட இவருக்கு சுத்தமாக கிடையாது. நமச்சியே பல சமயங்கள் அறிவோடு தான் நடந்து பாரு, இந்த மேகனா விஷயத்துலாம் கொஞ்சம் அறிவை கோட்டை விட்டார். ஸோ அப்போ அந்த சமயத்தை என்ன ஆகுது அப்படின்னா, கடுப்போட கார்த்தி வீட்டுக்கு கிளம்பி வராரு. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, என்ன சீக்கிரம் வந்துட்டீங்கன்னு கேட்டால், என்ன வரக்கூடாதா திரும்பி போயிடவா அப்படின்னு வசூட்டை கத்திட்டு இருக்காரு. என்னடா ஆச்சுன்னு கேட்டால், அமைதியாக ஒன்றும் இல்லை தலைவலிக்குதுன்னு போகிறாரு. அப்போ நமச்சி உள்ளார பிரச்சனை ஆகிடுச்சு, ரொம்ப திட்டான் தமிழ் அப்படின்னா, திட்டுறதானே சகஜமாக இருக்கும், தன் செஞ்ச தப்புக்கு திட்டிருப்பாரு அப்படின்னு வசூ பேச, இல்லை ரொம்ப மோசமாக திட்டான், ஒரு மாதிரி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டான் அப்படின்னு நமச்சியே சொல்கிறார். கார்த்தி இப்பயும் அமைதியாக தான் இருக்கார்.
இப்போ தமிழ் வீட்டுக்கு வந்தோன்னா ஏன் அந்த மாதிரி திட்டினீங்க, கொஞ்சம் திட்டுறதுக்கு உரிமை இருக்கு, ஆனால் எப்படி திட்டணும், எல்லாரும் முன்னாடி திட்டுறதை யோசிக்க வேணாமா அப்படின்னா, வேணா கை குழந்தையா படிச்சிருக்கான்ல அப்படி இப்படின்னு இங்கேயும் கத்துறாரு. அவனால் வந்து இப்போ லாஸ் ஆகுது, பெனால்ட்டி ஆகுது, அவங்க நம்பி கொடுத்தவங்க எல்லாம் போச்சு. உன்கிட்ட சொல்லாத போது நீ கேட்க விரும்பவே இல்லை. இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து கம்பெனி வீடு மீண்டு வந்திருக்குது, உன் ஒய்ஃபை வெளில கொண்டு வந்திருக்காங்க, இப்போ பார்த்து அறிவோடு நடந்து கேட்பானா, நடந்துக்கிறதே இல்லை. படிச்சிருக்கான் தானே, இப்போ இல்லை அறிவில்லை அவனுக்கு அப்படின்னு திருப்பி கேட்க, எல்லாரும் முன்னாடியும் திருப்பி கேட்க, அப்படியே திருப்பி காய்ச்சி ஒரு வாரம் பார்க்குறாரு. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நிஜமாவே வந்து முட்டாள்தனமாக தான் அவர் நடந்துட்டாருங்கிறது தான் உண்மை. தமிழ் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் ஏதோ ஆச்சரியமாக நமக்கே வந்து ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு சந்தோஷமான எபிசோட்.